முகமது அவர்களின் குறைஷி இனம் தென்னிந்தியாவின் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய குறவர் இனத்தில் தோற்றுவாய் கொண்டுள்ளது. இன்றும் கூட தென்னிந்திய குறவர்கள் சிவனை சிவலிங்க வடிவில் உருவமில்லாமல் வழிபடுகின்றனர். எனவே முகமது அவர்கள் தனது அகவுணர்வின் வழி தங்களின் பாரம்பரிய வழிபாடு என்பது உருவமற்ற வழிபாடு என்பதையும் ஆதிகால மெக்காவில் உருவ வழிபாடு இருந்ததில்லை என்பதையும் அறிந்திருந்தார். இவ்வாறாகத்தான் நவீன இஸ்லாத்தின் அல்லாஹ் உருவமற்ற கடவுளானார். இருப்பினும் ஆசீவகத்தின் ஏனைய பெரும்பான்மை கோட்பாடுகளும் சடங்குகளும் முகமது அவர்களின் மத்திய கிழக்கு நண்பர்கள் வாயிலாக இஸ்லாத்தில் உள்வாங்கப்பட்டன. ஆனால் மத்திய கிழக்கு மக்கள் 7000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ராமாயண போரின் முடிவில் இலங்கையிலிருந்து வெளியேறிய அகதிகளாவர். இவர்களே ஆசீவகத்தின் கோட்பாடுகளையும் கதிர்வேலன் என்ற அல்-கிதிரின் நினைவுகளையும் மத்திய கிழக்கு பகுதிக்கு தங்களோடு கொண்டு வந்தவர்கள். ஆசீவகம் தோன்றிய இடம் இலங்கையாகும். ஆசீவகம் என்ற ஆதி வாழ்வியலை தோற்றுவித்தவர் முருகன் ஆவார். இஸ்லாத்தில் தமிழ் கடவுள் முருகன் என்ற எனது விடயத்தை தயவு செய்து காணுங்கள். இதுவரை காணவில்லை என்றால் இந்த விடயத்தை தொடர்ந்து காணும் முன்பாக அதை காண வேண்டுகிறேன். ஏஞ்சல் கேப்ரியலை உருவாக்கிய முருகன் தான் அல்-கிதிர் என்ற பெயரில் இஸ்லாத்தின் ஒரே ஒரு என்றும் வாழும் இறை தூதராக அறியப்படுகிறார். மீண்டும் சொல்கிறேன், இஸ்லாத்தின் ஒரே ஒரு என்றும் வாழும் இறை தூதராக அறியப்படுகிறார். இந்த உண்மை நவீன இஸ்லாத்தின் உருவாக்கத்தில் ஆசீவக தத்துவங்கள் பெரும் பங்கு வகித்தன என்பதை உறுதியாக நிறுவுகின்றது. இந்த உண்மையை இஸ்லாமிய கலைச்சொற்களின் வேர்ச்சொல்லாய்வு மூலமாக மேலும் உறுதியாக நிறுவலாம். அதற்கு முன்பாக ஆசீவகம் என்ற சொல்லின் பொருளை விளக்குவோம். ஆசு பிளஸ் ஈவு பிளஸ் அகம், ஆசீவகம். இங்கு ஆசு என்றால் உடனடி தீர்வு என்றும், ஈவு என்றால் வழங்கல் என்றும், அகம் என்றால் இடம் என்றும் பொருள். எனவே ஆசீவகம் என்றால் உடனடி தீர்வு வழங்கும் இடம் என்று பொருள். ஆதி சித்தர்கள் சமூக மற்றும் தனிமனித சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கினர் என்பதால் ஆசீவகம் என்பது இடவாகு பெயராகி சித்தர்கள் வாழ்ந்த இடத்தையே குறித்தது. இந்த சித்தர்கள் ஆதி காலத்தில் குன்றுகளில் குகைகளிலேயே சன்னியாசிகளாக வாழ்ந்தனர். முருகன் சித்தரும் இப்படி குன்றுகளில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததால் தான் அவர் குகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த தமிழ் மரபின் படித்தான் முகமது அவர்களும் அரபாத் குன்றில் உள்ள ஹீரா குகையில் தியானம் செய்தார்.